பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்கிறோம். அதில் இந்த பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பார்கள், உறவினர்களாக இருப்பார்கள். அதுவும் உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்பி இந்த பணம் கொடுத்து ஏமாறுந்தவர்கள். உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் வச்சுட்டாரு, கல்யாணத்துக்கு பணம் இல்லை, இந்த கல்யாணம் நின்றுனாக்கா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும், எல்லாத்தையும் சிந்திச்சு ஒரு 5 லட்சம் ரூபா சரி அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவருடைய நகையை வச்சு அவர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கையில் வச்சிருந்தாரு, கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் இந்த பணம் வாங்குகின்ற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நீங்கள் தான் தெய்வம், எனக்கு நீங்கள் இல்லை என்றால் இந்த திருமணமே நடந்திருக்காது, என்னை வாழ வைத்த தெய்வம், என் குடும்பத்தை வாழ வைத்த தெய்வம், அப்படிலாம் புகழாரம் பேசுவாங்க பாருங்க. அப்படியே உச்சி குளிந்துரும் நமக்கு. அப்படி பேசுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் ஆகி மைப்பணம்லாம் வந்திருக்கும் அவருக்கு. ஒரு 2 மாசம் கழிச்சு போய், என்னப்பா இந்த 5 லட்சம் ரூபா பணம் தரேன், நீ உனக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வந்துருச்சா? முதல்ல கேட்கிற போது இல்லைங்க இன்னும் வரல, நான் வந்துடும், இந்த ஒரு வாரத்தில் கொடுத்துரு. திரும்ப அடுத்த வாரம் போய் கேட்டான், தர்றேன்னு தான் சொன்னான், கொடுக்க மாட்டாங்கிறான், என்ன பண்றது? திரும்ப அதுக்கப்புறம் போய் கேட்டீங்கன்னா, ஏன்பா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ல, நான் இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், நீ மாட்டு வந்து பணம் வேணும்னு வர்றேன். வார்த்தைகள் எப்படி வருது பாருங்க. பணம் எல்லோரையும் மாற்றிவிடும், அன்பை கெடுத்து விடும். பணத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த பணத்தை எப்படி வாங்குறது? எப்படியெல்லாம் வாங்கி தானே ஆகணும். எப்படி வாங்கணும்? அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. இப்ப மாந்திரிகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நமக்கு ஆபிசார தோஷங்கள் வராமல் இருக்கணும், எதனா ஒரு இடத்துக்கு போறோம், திருஷ்டி வராமல் இருக்கணும் அப்படின்னா கையில ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க. என்னடா இது எலுமிச்சம்பழம்? ஆமாங்க, எலுமிச்சம்பழம் வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு பலன். தேவகனி ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது நமக்கு இந்த எலுமிச்சம்பழம் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதே மாதிரி இந்த பணம் வர வேண்டும் அப்படின்னா கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு 16 கிராம்பு, 21 ஏலக்காய், ஒரு 10 கிராம் பச்சை கற்பூரம், இதை 3த்தையும் தனித்தனியா ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு, அதை 3த்தையும் சேர்த்து ஒரு துணியில முடிஞ்சு வச்சுக்கோங்க. மகாலட்சுமியினுடைய தியான ஸ்லோகம் இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய ஏதாவது ஒரு ஸ்லோகம். ஏன்னா இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவ ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா அப்படிங்கிறத ஒரு 108 முறை சொல்லுங்க தினமும் காலையில. அப்படின்னா ஒரு 10 மணிக்கு சொல்லாமான்னு கேட்காதீங்க. 5லேருந்து 6 அதுதான் காலை. சில பேருக்கு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் 11 மணிக்கு தான் காலை அப்படிங்கிறாங்க. அது அப்படி இல்லை. 5லேருந்து 6 மகாலட்சுமியினுடைய ஏதாவது ஒரு மாலை, அது மாலைனா மகாலட்சுமி சோஸ்திர மாலா அப்படிங்கிற மாதிரி அதுல ஏதாவது ஒரு சோஸ்திரம், ஏதாவது ஒண்ணு ஒரு 48 நாட்கள் இதை சொன்னீங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நீங்க அவங்கள போய் பணம் கேட்டீங்கன்னா
அவங்களுக்கும் பணம் வரவு வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சிறுக சிறுக அந்த பணத்தை வாங்கி விடலாம். எப்பொழுதுமே போராடி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்க. எப்படி நீங்கள் அன்பாக அதை செய்கிறீர்களோ அதே போல் அன்பாகத்தான் அதை பெற வேண்டும். மகாலட்சுமிக்கு கிராம்புல இன்னைக்கு மாலையெல்லாம் கட்டி போடுறாங்க. மகாலட்சுமிக்கு திரிசதி சொல்லுகின்ற பொழுது இந்த கிராம்பினால் அர்ச்சனை செய்தால், இல்லை ஏலக்காவினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். கிராம்பு அப்படிங்கிறது மிக உயர்வான ஒரு பொருள். இந்த காலத்துல ஏலக்காய் வெத்தலைப்பாக்குல போட்டுக்கணும் அப்படிமா. அதுவும் பெண்கள் கம்பல்சரி வெத்தலைப்பாக்குல ஏலக்காய் போடுவாங்க. இப்ப பெண்கள் போடுற பாக்குங்கிறது வேற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பணமரபை செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் இது சொல்லப்படுகிறது. பணம் கொடுத்தவர்கள் இதுபோல் செய்தீர்களேயானால் உங்களுக்கு உடனடியாக இந்த பணம் திரும்பி வந்துவிடும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.